أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை விட்டும் எங்களை எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து நடப்பதிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய குத்துபாவில் எமது ஈமானிய சமூகம் படிப்படியாக இழந்து போகிற அல்லது அதிலிருந்து மாறிப்போகிற ஒரு அடிப்படையான விஷயத்தை பற்றியும் அதனால் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுகிற தாக்கங்கள் குறித்தும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்தின் உயர்ந்த பண்புள்ளவர்களாக உயர்ந்த நற்குணமுள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த பண்பாட்டின் அடிப்படையிலும் ஒழுங்கான குணங்களின் நற்குணங்களின் அடிப்படையிலும் தான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தை பற்றி மேற்குலகம் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு, இந்த மார்க்கம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், அடுத்தவர்களை அடிமைப்படுத்தி பரப்பப்பட்ட மார்க்கம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆரம்ப காலம் தொட்டு மேற்குலகம் சொல்லி வந்தாலும் அல்லாஹுவின் தூதருடைய வரலாற்றையும் அவர்களுடைய பண்பாட்டு பாசறையில் வளர்ந்த சஹாபா வாசிக்கிற ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த கருத்தை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருந்த சஹாபா சமூகம் அல்லாஹுவின் தூதர் என்கிற அந்த மனிதரை உயிரை விட மேலாக நேசித்தது என்றால், வெறுமனே அவர் ஒரு அதிகாரியாக ஒரு தலைவராக அடக்கி ஆளுகிற ஒருத்தராக இருந்திருந்தால் அவருக்காக உயிரை கூட துச்சமென மதிக்கிற ஒரு சமுதாயம் இந்த பூமியில் உருவாகி இருக்க மாட்டாது. அல்லாஹுவின் தூதர் என்கிற அந்த அற்புதமான மனிதர், அவர் இந்த பூமியில் அவருடைய பண்பாடுகளையும் நற்குணங்களையும் அந்த சமுதாயத்திலே விதைத்ததனுடைய விளைவுதான் அவரை எதிர்த்தவர்கள் கூட, அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் கூட அவருடைய பண்பாடுகளையும் நற்குணங்களையும் கண்ட பொழுது அவருக்கு முன்னால் அப்படியே மண்டியிட்டு போனார்கள், சரணடைந்து போனார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா
அவனுடைய திருமறையில் அல்லாஹுவின் தூதர் என்கிற அற்புதமான மனிதருடைய பல விஷயங்களை பற்றி பேசுகிறான். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் உயிரிலும் மேலான அந்த தலைவர் இந்த பூமியில் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவருடைய ஆட்சி முறையை பற்றி குர்ஆனில் புகழ்ந்து பேசவில்லை. அவர் ஒரு சிறந்த கணவராக குடும்ப வாழ்க்கையை நடத்தினார்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இன்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசவில்லை. அவர் ஒரு கொடை வள்ளலாக இருந்தார். அவர் இத்தனை ரூபாய்கள் செலவழித்திருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் புகழ்ந்து பேசவில்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் என்கிற அற்புதமான மனிதரை அங்கிருந்த சமுதாயம் எல்லாம் இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர், மக்களை வசப்படுத்தி கொண்டு தன்னுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதருடைய உள்ளத்திற்கு ஒரு அற்புதமான ஆறுதலை சொன்னான். நபியே, இன்னக லஅலா குலுகின் அதீம், இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்கள் இவர்களுடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் ஒரு மகத்தான நற்குணம் உள்ளவராக, சிறந்த பண்பாடு உள்ளவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் அல்லாஹு தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆறுதலை கொடுத்தான். அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒரு சஹாபிய சமூகம் அவரை சுற்றி சுற்றி வந்த பொழுது அவர் பேச மாட்டாரா, அவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா, அவருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டுமே, ஒரு விஷயத்தில் கூட அவருக்கு மாறு செய்துவிடக் கூடாது என்கிற இயக்கத்தோடு அந்த சமுதாயம் அவரை சுற்றி வந்த நிலையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாகத்தான் நீர் அவர்களோடு மிருதுவாக நடந்து கொண்டீர். நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக, கடுகடுப்பானவராக, அடிக்கடி கோபப்படுபவராக, எரிந்து விழுபவராக, நல்ல பண்பாடற்றவராக, மோசமான ஒருத்தராக இருந்திருந்தால் லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், அவர்கள் உம்மை விட்டும் தூர விலகிச் சென்றிருப்பார்கள், உம்மோடு இருந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பண்பாடு என்று சொல்கிற, நற்குணம் என்று சொல்கிற அடிப்படையில் தான் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்பதற்கு என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள். நான் இந்த பூமியில் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகத்தான், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகத்தான் இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் சொல்லுகிற பொழுது இவைகளெல்லாம் தெரிந்த விஷயங்கள். அல்லாஹ்வின் தூதர் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களுடைய பண்பாட்டை பற்றி பேசுவது என்றால் 1000 மணி நேரங்கள் பேசலாம். அது அல்லாஹ்வின் தூதர் என்கிற அற்புதமான மனிதனுடைய வழிகாட்டல் என்று சர்வ சாதாரணமாக கடந்து போகிற என் ஈமானிய சமுதாயம். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் நாம் தொலைத்திருக்கிற அல்லது எங்களிடத்தில் இருந்து படிப்படியாக விடைபெற்று போகிற ஒரு அம்சமாக இந்த நற்குணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா? அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவிக்கான பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பொருளாதார ரீதியாக தொழிலிலே இருக்கிற பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, என் ஈவானிய சமுதாயம் ஒரு காலத்தில் இந்த நாட்டிற்கு வியாபார சமுதாயமாக வந்து இந்த நாட்டிலே இருந்த ஆட்சியாளர்களுடைய நன்மதிப்பை பற்றி அவர்களுடைய வியாபாரம், நம்பிக்கை, நாணயத்தினூடாக இந்த நாட்டில் மிக பெரும் சக்தியாக அன்றிருந்த ஆட்சியாளர்களுக்கு மிக பெரும் ஆலோசகர்களாக மாறி பூர்வீக குடிகளாக இந்த நாட்டிலே வலம் வந்தார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டுக்கு வந்த வியாபார சமுதாயம் காட்டிய மிக அழகிய முன்மாதிரி என்பதை வரலாற்றை வாசிக்கிற நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வியாபாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. ஹராம் ஹலால் என்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி இன்று நாம் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும், ஒரு லாபத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் ஈமானிய சமுதாயம், என் ஈமானிய சமுதாயத்தின் வியாபாரியாக இருக்கிற ஒரு சகோதரன்
இன்னொரு கஸ்டமர், ஒரு நுகர்வோர், அவன் பட்ட பாடுபடாமல் எங்காவது இருந்து சேகரித்து வருகிற காசுக்கு ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும் என்று வருகிற பொழுது தெளிவாக அது மோசடி என்று தெரிந்து, ஏமாற்றம் என்று தெரிந்து, மோசமான பொருள் என்று தெரிந்து, விலை குறைந்த ஒன்று என்று தெரிந்து, அதை பயன்படுத்த முடியாதது என்று தெரிந்து அதை அதிக விலை விற்று பொய் சத்தியம் செய்து இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி விட்டுவிட்டேன் என்கிற திருப்தியோடு கடந்து போகிறான் என் ஈமானிய சமுதாயத்தின் ஒரு வியாபாரி. சாதித்து விட்டதாக நினைக்கிறான். ஒரு ஏழையை, ஒரு சாதாரணமான ஒருத்தனை, அந்த பொருளை பற்றிய அறிவில்லாத ஒருத்தனை வந்து கேட்கிற பொழுது அதற்கான தரத்தினை உயர்த்தி சொல்லி, அன்புக்குரிய சகோதரர்களே, எதை கண்டுவிட்டோம்? ஒரு வியாபாரி இடத்தில் ஒரு நுகர்வோன் அந்த பொருளை கொள்வனவு செய்வோன் வருகிற பொழுது, கடைக்கு வருகிற பொழுது வெறுமனே அவன் ஒரு பொருளை கொள்வனவு செய்கிற ஒருத்தனாக மட்டும் வரவில்லை. அந்த வியாபாரியின் கடைக்காரனின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு வருகிறான். இவன் என்னை ஏமாற்ற மாட்டான் என்கிற தெளிவோடு வருகிறான். இவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு வருகிறான். ஆனால் வருகிற கஸ்டமரை வேண்டுமென்று சொல்லியே பொய் சொல்லி அந்த பொருளை சத்தியம் செய்து விற்பனை செய்கிறானே, அந்த வியாபாரி செய்கிற துரோகம் என்ன தெரியுமா? இந்த தொழிலாளியினுடைய அல்லது இந்த பொருளை வாங்க வருகிற நுகர்வோனுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் உடைக்கிறான். அவனுக்கு அமானித மோசடி செய்கிறான். என்னை இவன் ஏமாற்ற மாட்டான் என்று வருகிற பொழுது வெறுமனே பொய் சொல்லி ஒரு தரமற்ற பொருளை விற்றுவிட்டான் என்பது மட்டுமல்ல, அவன் அத்தனை பெரும்பாவங்களின் கோர்வையோடுதான் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்கிறான். என் ஈமானிய சகோதரன் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு மாற்று மத சகோதரன் சொல்கிறான், முஸ்லிம்களுடைய கடைக்கு போவதை விட முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய கடைக்கு போனால் சாமானை, ஒரு பொருளை நாங்கள் லாபமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிற அளவுக்கு ஏமாற்றுவார்கள் என்கிற ஒரு அடையாளத்தை ஈமானிய வியாபாரிகள் இன்றைய சமுதாயத்தின் உள்ளங்களிலே பதித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவை ஈமான் கொண்ட என் சகோதரன், அல்லாஹுதான் என் பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்கிறான் என்று நம்பிய சகோதரன், அல்லாஹ் இல்லை என்றால் என் வாழ்க்கை இல்லை என்று வாய்களிய பேசுகிற அதே சகோதரன் தான் அந்த நம்பிக்கை. நான் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்தால் எனக்கு கிடைக்கிற லாபத்தின் அளவை நான் சரியாக அளவீடு செய்து வியாபாரம் செய்தால் என் ரப்பு எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கையை அன்புக்குரியவர்களை குழி தோண்டி புதைத்து விட்டுத்தான் இன்றைய வியாபார நடவடிக்கைகளில் மேற்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டாக வேண்டும் உறவுகளை. வியாபாரம் ஒரு பக்கம் அப்படி போனால், இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரியவர்களே, பண்பாட்டு வீழ்ச்சியின் உச்சகட்டத்தில் சமுதாயம் இருக்கிறது. துரோகம் இழைத்தல், யாரையும் நம்ப முடியாது. கூட இருந்து பக்கத்திலே இருந்து ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிற, என்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று நினைக்கிற என்னுடைய நண்பன், பாடசாலை காலத்தில் இருந்து என்னோடு பாசமாக பழகுகிறான் என்று நான் நேசிக்கிற நண்பன் என்னோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு என் ரகசியங்களை எல்லாம் என் எதிரியிடம் போய், என்னுடைய கோபக்காரனிடம் போய் அப்படியே ஒப்புவிக்கிற நாணயமற்ற நம்பிக்கையற்ற சமுதாய சூழலில் அன்புக்குரியவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்களுக்குள் நடக்கிற ரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகின்றன. நம்பி சொன்னேன், நம்பித்தானே பேசினேன், உன்னை நம்பித்தானே பழகினேன், இப்படி துரோகம் செய்து விட்டாயே என்று சொல்லி 2 பார்ட்னர்களுக்கு மத்தியில் பல வருடங்கள் தொழில் செய்தவர்கள் தனித்தனியாக பிரிந்து கடை நடாத்துகிறார்கள், தனித்தனியாக பிரிந்து வியாபாரம் செய்கிறார்கள். ஏன்? உடன் பிறந்த சகோதரர்கள், ஒரே இரத்தம். நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை சொல்ல முடியவில்லை. எங்கிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? இன்னும் ஒரு படி மேலே போய் என் வீட்டுக்குள் நம்பி எடுத்தேன்,
என் மகளோடு, என் மனைவியோடு அல்லது என் சகோதரியோடு இவன் தவறாக இருக்கிறான் என்று பேசுகிற ஈமானிய சமூகத்தின் பண்பாட்டின் அடிமட்ட வீழ்ச்சியில் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் அல்லாஹ்வை பற்றிய நேசமும் உள்ளத்தின் அடியாளங்களில் இருந்து பிடிக்கி எடுக்கப்பட்ட நிலையில் இந்த சடவாத உலகம் மட்டுமே வாழ்க்கை என்று தனக்கான ஒரு வாழ்க்கையையும் பயணத்தையும் தேடிய ஒரு வாழ்க்கையில் அன்புக்குரிய ஈமானிய சமுதாயமே நாம் எல்லோரும் தொலைந்து போய் கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் பரிசீலனை செய்து பாருங்கள், சுய விசாரணை செய்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, வெளியிலே அடுத்தவர்களுக்கு முன்னால் கண்ணியமானாக நடமாடுகிறவன், அடுத்தவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் கூட மறு வார்த்தையின்றி அவன் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னே அடுத்தவர்களை மன்னித்து விடுகிற ஒரு சமூகத்தின் நன்மதிப்பை பெற்ற ஒருத்தனாக இருக்கிறவன் தான் வீட்டுக்குள்ளே போனால் அவனுடைய ஒட்டுமொத்த பண்பாடுகளையும் திறந்து மனைவிக்கோடு பிள்ளைகளோடு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசி சண்டை பிடிக்கிற பண்பாட்டின் மோசமான வீழ்ச்சியில் இருக்கிறான். அதனால் தான் அரபியிலே சொல்லுவார்கள், நீ ஒரு உயர்ந்த குணம் உள்ளவனாக இருந்தால் உன்னுடைய வீட்டுக்குள் நீ நற்குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா, உங்களில் கண்ணியமானவன் யார் தெரியுமா, தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவனாக இருப்பவன் என்று சொன்னார்களே. அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையின் பண்பாட்டு வீழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? என் வீட்டிற்குள் நான் நடந்து கொள்கிற முறையிலிருந்து ஆரம்பிக்கிறது. மனைவியோடு பேச தெரியாத நிலை. ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட மனைவியின் குடும்பங்களை எல்லாம் இழுத்து பேசுகிற, பொறுமை செய்ய முடியாத, மன்னிக்க முடியாத, கடந்து போக முடியாத பண்பாட்டு வீழ்ச்சியில் அன்புக்குரியவர்களே இருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே என்ன தெரியுமா? இந்த ஈமானிய சமுதாயத்தில் இன்றிருக்கிற சூழல், நீ குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிற ஒரு கொள்கைவாதியாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, எங்களிடத்தில் இருந்து அவர்கள் உயர்ந்த பண்பாடுகளை எதிர்பார்க்கிறார்கள். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. வெறுமனே தனியே பள்ளி கட்டிவிட்டோம், குத்துபாக்களிலும் பள்ளிக்குள்ளும் நாம் நெஞ்சிலே தக்பீர் கட்டிக்கொண்டு கூடுதுவா ஓதாமல் சுன்னாவை பின்பற்றி விட்டோம் என்று சொல்லுகிற சமுதாயம் அல்ல நாம். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த உலகத்தில் உயிரை விட மேலாக நேசிக்கிற சமுதாயம். அவர்கள்தான் இந்த வாழ்க்கையின் வழிகாட்டிகள் என்று உள்ளத்தில் ஆழமாக நம்பிய சமுதாயம் நாம். எம் பயணம், எம் வாழ்க்கை, எம் தொழில், எம் சிந்தனை, இந்த வாழ்க்கை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் வாழ்வு, என் மரணம், என் வணக்கம், என் தொழுகை எல்லாமே ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்கிற தாரக மந்திரத்தை உள்ளத்தில் பதித்தவர்கள் நாம். அன்புக்குரியவர்களே, எங்களிடத்தில் இருந்து பண்பாடுகள் வெளிப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் பண்பாடுகளை எடுத்துச் சொல்வதற்கும் அதை உயர்த்தி பிடிப்பதற்கும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாத உறவுகளே. என் தலைவருக்காக, அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவுக்காக என் குடும்பத்தை விட்டு பிரிந்தவன் நான். என் சொந்தங்களை விட்டு தனி வந்தவன் நான். குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கிறது என்பதற்காக அதில் கலந்து கொள்ள மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து வருகிறவன் நான். என்னிடத்தில் இருந்து எப்படி சகோதரர்களே பண்பாடுகள் வெளிப்படாமல் இருக்க முடியும்? என் தொழில் என் ரப்புக்கானது, என் ரப்பு காட்டுகிற வழிமுறையோடு இருப்பது. ஆனால் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, தொலைத்திருக்கிறோமே, நம்ப முடியவில்லை. குர்ஆன் சுன்னா பேசுபவர்களை கூட நம்ப முடியவில்லை என்று அப்பட்டமாக அடுத்தவர்கள் சொல்லுகிற அளவுக்கு மோசடிகள், நம்பிக்கை துரோகம், எல்லா விதமான பஞ்சமா பாதகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே. இந்த வாழ்க்கை எதற்காக? அல்லாஹுவை நம்பிய இந்த பயணம் மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்கிற ஆவலோடு போகிற பயணம் அல்லவா இந்த பயணம்? நினைத்துக் கொண்டிருக்கிறோமா?
இந்த உலகத்தில் ஏதோ 2 விடயங்களில் சுன்னாவை பின்பற்றி விட்டால், சில நேரங்களில் அடுத்தவர்களோடு வாதிட்டு விட்டால், முரண்பட்டு விட்டால், சில விவாத களங்களை சந்தித்து விட்டால், 2-3 ஹதீசுகளை படித்து இதுதான் சரி என்று நான் அடுத்தவனோடு பேசிவிட்டால், அதை பின்பற்றுகிறேன் என்ற போர்வையில் வாழ்ந்து விட்டால் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்து விடலாம் என்று கனவு காண்கிறோமா? உறவுகளே, இந்த கொள்கை ஈமானின் அடிப்படையில் வந்த கொள்கை. உறவுகளே, பண்பாட்டின் அடிப்படையில் வளர்ந்த கொள்கை. காட்டிய பண்பாடுகள் தான் இந்த ஈமானிய சமுதாயம் ஒரு மனிதரை, கண்ணால் காணாத ஒரு மனிதரை, எப்படி இருப்பார் என்ற வர்ணனைகளோடு மட்டும் இருக்கிற ஒரு மனிதரை உலகம் முழுக்க வாழுகிற 100 கோடி மக்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிறார்கள் என்றால் வெறுமனே அவருடைய வார்த்தைகள் அல்ல, அவருடைய வாழ்க்கை காரணம். வரலாற்றை எழுதியவர்கள் எல்லாம் அவரை போன்ற ஒரு மனிதர் இந்த பூமியில் தோன்ற முடியாது என்று சிவப்பு கோடிட்டு காட்டுகிறார்கள் என்றால் வெறுமனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அவருடைய பேருக்கான, குறைஷி பரம்பரையில் பிறந்தார்கள் என்கிற அந்தஸ்திற்கான, மக்கமா நகரத்தில் வளர்ந்தார்கள் என்கிற அந்த விடயத்திற்கான கண்ணியம் அல்ல. அன்புக்குரியவர்களே, அவர் காட்டிய பண்பாடு, அவர் காட்டிய ஒழுக்க விழுமியங்கள் எல்லாமே மாறி போனதே. என் வாலிப சமுதாயத்தில் வாழுகிற சகோதரன் வெளியிலே படிப்பதற்காக நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிற என் இளம் பெண்களை வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று கூச்சலிட்டு அவர்களை நக்கலடித்து நையாண்டி பண்ணி காதலின் பேரால் சீரழிக்கிற பண்பாடு உள்ளங்களில் இருந்து மாறாத வரைக்கும் இந்த சமுதாயத்தில் எப்படி சகோதரர்களே ஒழுக்கம் வரப்போகிறது? என் சகோதரி, ஈமானிய சகோதரி படிக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு அவள் நல்லதை செய்ய வேண்டும், அவளை பாதுகாப்பது என் கடமை என்று நினைக்க வேண்டிய என் வாலிபன் வீதி மறித்து பகடி பண்ணுகிறான், நக்கலடிக்கிறான், நையாண்டி செய்கிறான். அல்லாஹுவை மறந்து இரவு முழுக்க 18-20 வருடங்கள் அவளை வளர்த்தெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் துரோகம் செய்கிறாள் என்று தெரிந்து கொண்டு அவளோடு உறவோடு இருக்கிறான் என்றால் நாம் எந்த அளவு பண்பாட்டு வீழ்ச்சியில் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சினிமாக்களும் நாடகங்களும் அதில் வருகிற காட்சிகளும் அதில் நடிக்கிற நடிகர்களும் நடிகைகளும் என் உள்ளத்தில் செலுத்தி இருக்கிற தாக்கத்தை அன்புக்குரியவர்களே நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் என் உள்ளத்தில் செலுத்தவில்லையே. நான் எப்படி ஒரு கொள்கைவாதியாக, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற ஒருத்தனாக நான் சொல்லிக் கொள்ள முடியும்? என் வார்த்தைகளில் மரியாதை இல்லை. அன்புக்குரியவர்களே, பேசியாக வேண்டும். அரசியல் காலத்திலே இருக்கிறோம். அடுத்த வாரம் இந்நேரம் நாம் எல்லாம் பேசித்திருந்தவர்களில் யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியுமான, நானும் நீங்களும் உயிரோடு இருந்தால் அறிந்து கொள்ள முடியுமான ஒரு நேரத்தில், இன்னும் ஒரு வார காலம் என் ஈமானிய சமுதாயத்தின் நிலையை கொஞ்சம் பார்த்தீர்களா? அன்புக்குரியவர்களே, இந்த நாடு ஜனநாயக நாடு. நீங்கள் விரும்பியவர்களை தெரிவு செய்யலாம், விரும்பியவர்களுக்காக பிரச்சாரம் செய்யலாம், விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. நீங்கள் கட்டாயம் அதை செய்ய வேண்டும், அது உங்களுடைய உரிமை. ஆனால் அன்புக்குரியவர்களே, தான் விரும்பிய அரசியல்வாதிக்காக, அவரை போற்ற வேண்டும் என்பதற்காக எல்லை மீறி புகழ்ந்து என்னமோ இந்த உலகத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளும், இந்த நாட்டினுடைய எல்லா செயற்பாடுகளும் அந்த அரசியல்வாதியால் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று உயர்த்தி சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹுவை மறந்து புகழ்ந்து தான் விரும்பாத அரசியல்வாதியின் அந்தரங்கங்களை எல்லாம், அவன் குடும்ப விவகாரங்களை எல்லாம், அவரின் ஆதரவாளரின் விஷயங்களை எல்லாம், ரகசியங்களை எல்லாம், அவனுடைய உம்மாவுடைய வாப்பாவுடைய விஷயங்களை எல்லாம் சந்திகளிலே இருந்து கூட்டம் போட்டு பேசி, புறம் பேசி, அவதூறு சொல்லி அடுத்தவனை கேவலப்படுத்துகிற சமூக வலைத்தளங்களை திறக்க முடியவில்லை. சமூக வலைத்தளங்களை திறக்க முடியவில்லை. உன் கொள்கையை பற்றி, உன் கட்சியின் கொள்கையை பற்றி, நீ செய்ய போகிற சேவைகளை பற்றி, உன் எதிர்கால திட்டங்களை பற்றி, உன் விஞ்ஞாபனங்களை பற்றி அடுத்தவர்கள்
மானத்தில் விளையாடி வாக்கு தேடுகிற, அடுத்தவனுடைய மரியாதையில் விளையாடி வாக்கு தேடுகிற இந்த பண்பாட்டை எங்கிருந்து சகோதரர்களை கற்றுக்கொண்டோம்? அரசியலின் பெயரால் வன்முறைகள் ஹராம் இல்லையா? அடுத்தவனுடைய சொத்து, அடுத்தவனுடைய மானம், அடுத்த முஃமினுடைய உயிர் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம் என்று சொன்னார்களே, ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்கிற அந்த இறுதி மனித உரிமை பிரகடனத்தில் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஹராத்தை அரசியல் காலங்களில் அப்பட்டமாக செய்கிறோமே, அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட மாட்டோமா? அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட மாட்டோமா? என் ஈமானிய சகோதரர்களே, என் ஈமானிய உறவுகளே, எங்க இருக்கிறோம் சகோதரர்களே? நாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணை மூடியவர் காலையில் விழித்தெழுதல் என்பது உறுதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈமானிய சகோதரன், அடுத்த வாரம் 14ஆம் திகதி நடக்கிற தேர்தலில் நான் வாக்களிப்பேன், என் ஆதரவாளரை நான் தெரிவு செய்வேன் என்கிற நம்பிக்கையை உங்களுடைய உள்ளத்தில் தந்தவன் யார்? தினம் தினம் ஜனாசாக்களாக கொண்டு போகிற வாக்காளர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? மையவாடிகளில் விபத்துக்களாலும் அனர்த்தங்களாலும் இயற்கை மரணங்களாலும் ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக போய்கொண்டிருக்கிற என் ஈமானிய சமுதாயத்தின் செய்திகளை நீங்கள் முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வாசிக்கவில்லையா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் என் ஈமானிய சகோதரனே, கண்ணை மூடி யோசித்து பதில் சொல்லுங்கள். என் ஈமானிய சகோதரர்களே, ஒருவேளை இதோ அடுத்தவனுடைய மானம் மரியாதையில் எல்லாம் விளையாடி என் தலைவனை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக தலைக்கு மேலே தூக்கி வைத்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மறந்து வாங்கு சொல்லுகிற வேளைகளில் எல்லாம் பள்ளிக்கு போகாமல் வீடு வீடாக கெஞ்சி திரிந்து வாக்கு பிச்சை கேட்டு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே மேடை போட்டு கட்சி கீதங்களின் பேரால் இசைகளை பகிரங்கப்படுத்தி அந்த ஹராத்தை எல்லோரையும் செய்ய வைத்து தொழுகை நேரத்தில் பள்ளிக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிற பொழுது, ஜமாஅத்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது கத்தி பேசி தொழுது கொண்டிருக்கிற சகோதரனுக்கு பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓதுவது கூட ஹராம் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். அவனுக்கு பக்கத்தில் இருந்து சப்தமாக குர்ஆன் ஓத முடியாது, அவனுடைய தொழுகையை பாழாக்குகிற விதத்தில் சத்தமிட முடியாது. பள்ளிக்கு பக்கத்திலே மேடை போட்டு ஸ்பீக்கர் வைத்து கத்திக்கொண்டு அத்தனை பேருடைய தவறையும் சுமந்து கொண்டு அதற்காக அடுத்தவனோடு சண்டை பிடித்து குடும்பத்திலே இருக்கிற மாமாவோடு பேசுவதில்லை, மச்சானோடு பேசுவதில்லை, உறவுகளோடு பேசுவதில்லை, அடுத்த சகோதரனோடு பேசுவதில்லை, வீட்டுக்குள் இருக்கிற வாப்பாவும் மகனும் பேசிக் கொள்வதில்லை, கட்சியால் பிளவுபட்டு இப்படியெல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோமே என் ஈமானிய சகோதரர்களே, ஒருவேளை இன்று இரவு அல்லது இன்று பகல் இந்த குத்துபா முடிந்ததற்கு பின்னால் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான மரண செய்தி, மலக்குல் மௌத்தினுடைய நேரம், எனக்கான தவணை வந்துவிட்டது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னந்தனியாக வைத்து விட்டார்கள். இதோ நான் சவால் விடுகிறேன், என் ஒரு வாக்குக்காக என் வீடு தேடி வந்த அரசியல்வாதி அவன் மேடை சரிந்து விடக்கூடாது என்பதற்காக என் தோளை நான் முட்டாக கொடுத்தேன். அவன் வென்றுவிட வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக அவனுக்கு உழைத்தேன், அவனை அலங்கரித்தேன், தோள் மீது சுமந்தேன், அவனுக்காக அடுத்தவர்களுக்கு முன்னால் அடிதடியோடு திரிந்தேன். ஒரே ஒரு இரவு உங்கள் தலைவன் உங்களுடைய கபருக்கு பக்கத்தில் வந்து இருக்க போகிறானா? உங்களுடைய தலைவன் உங்களுடைய கபருக்கு பக்கத்தில் வந்து இருக்க போகிறானா? முடியுமானால் என் தொண்டன் என்பதற்காக உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சில ரூபாய்களை அவன் கொண்டு வந்து கொடுக்கலாம். உறவுகளே, உங்கள் கபருக்கு அது பலன் தருமா? நாளை மஹ்ஷருடைய வழியில் என் ரப்பு எழுப்பி கேள்வி கேட்கிற பொழுது மன் ரப்புக வமா தீனுக என்று கேட்கிற பொழுதெல்லாம் நான் இந்த தலைவனுக்காகத்தான் பாடுபட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியுமா? அல்லது அந்த தலைவன் தான் வந்து, யா அல்லாஹ், இவன் எனக்காகத்தான் போராடினான், இவனுடைய வாழ்க்கையை செலவழித்தான், அரசியல் காலங்களில் பெரும் தொண்டனாக இருந்தான், இவனை மன்னித்து விடு என்று அவன் ஷஃபாஅத் செய்ய போகிறானா?
என்ன நம்பிக்கையோடு சகோதரர்களை ஓடிக்கொண்டிருக்கிறோம், என்ன நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று அரசியல் மாற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இந்த மாற்றங்கள் எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் செய்த மாற்றங்கள் என்பதை உணர முடியவில்லையா? ஏமாற்றுதல், பொது நிதியை மோசடி செய்தல், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தல், நம்பிக்கை மோசடி, அமானித மோசடி என்று இப்படியானவர்களை இந்த முறை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது என்கிற கோஷங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் செய்த சீர்திருத்தங்கள் இல்லையா? அவர் சொன்ன வாழ்க்கையை வாழ்கிற ஒரு தலைவன் இந்த பூமியில் இருக்கிறானா? அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களா? என்ன நம்பிக்கையோடு சகோதரர்களை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், என்ன நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இருப்பவரில் நல்லவரை தெரிவு செய்து என் வாக்கை நான் அளித்தேனா? அதற்காக ஏதாவது நல்லவைகள் இருந்தால் பேசினேனா? நான் மறுமையில் தப்ப வேண்டுமே உறவுகளே, நான் மஹ்ஷருடைய வழியில் பதில் சொல்ல வேண்டுமே, என் கபரு சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற வேண்டுமே. அடுத்தவனுடைய மனது பத்த இன்னொருவனை குறை சொல்லி, அடுத்தவனுடைய வீட்டை உடைத்து, அடுத்தவனுடைய வாகனத்திற்கு கல்லெறிந்து, அடுத்தவன் வருகிற பாதையில் முள் வைத்து, இன்னும் ஒரு கட்சிக்காரனை கேவலமாக பேசித்தான் இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேனா? என் ஈமானிய சகோதரனே, அல்லாஹ்வை கொஞ்சம் நினைத்துப்பார். என் வாலிப சகோதரனே, அல்லாஹ்வை கொஞ்சம் நினைத்து உனக்கு பார்வையை தந்து, கேள்வியை தந்து, உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரஹ்மானுக்கு நீ செய்கிற துரோகங்கள் உன் அரசியல்வாதிக்கு செய்கிற நன்றி கடனை விட நீ அவனுக்கு எவ்வளவு நன்றி கடன் செய்ய வேண்டும். கேவலம் ஒரு தொழில் தந்து விட்டான் என்பதற்காக, குடும்பத்தில் யாராவது உதவி செய்து விட்டான் என்பதற்காக விழுந்து விழுந்து ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் நன்றி கடன் செலுத்துகிறோமே. ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தந்த ரப்புக்கு முன்னால், அந்த ரப்பு தந்த சுகங்களுக்கு முன்னால் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே. ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இந்த வாழ்க்கை மிக அற்பமானது என்று தெரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பண்பாடுகளால் உயர்ந்து நிற்கிற ஒரு சமுதாயமாக இந்த பூமியில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றிருக்கிற இந்த பண்பாட்டு வீழ்ச்சி இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. என் ஈமானிய சமுதாயத்தில் பேச வேண்டிய ஒரு கட்டம். ஒரு சகோதரன் பள்ளிக்கு வருகிறான், குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளியில் வந்திருக்கிறான். அவனுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. அந்த முரண்பாட்டை சமரசம் செய்து கொள்ள முடியாத, விட்டு கொடுக்க முடியாத சகோதரன் பிதாத்துக்கள் செய்கிற பள்ளிகளில் போய் தொழுகிறான். இங்கு அந்த சகோதரன் போய்விட்டான் என்று நினைக்கிற விஷயத்தை அவர் சண்டை பிடித்தார், போய்விட்டார் என்று சொல்லி சர்வசாதாரணமாக பள்ளிக்குள்ளிருந்து இன்னும் ஒரு சகோதரன் பேசிக்கொண்டிருக்கிறார். உறவுகளே, மார்க்கத்தின் பெயரால், அல்லாஹுடைய தீனின் பெயரால், அல்லாஹுடைய பள்ளிவாசல்களுக்குள் குர்ஆன் சுன்னா பேசுகிற சமுதாயத்தின் மத்தியில் புரிந்துணர்வும் உடன்பாடும் இல்லை என்று சொல்லுகிற, விட்டு கொடுக்க முடியாத மனோநிலை இறுக பிடித்துக் கொள்கிற ஒரு வகையான வரட்டு மனோநிலை உருவாகி வருகிறது. அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் கொள்கையால் ஒன்று சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஆழமாக நேசிப்பதால் ஒன்று சேர்ந்தவர்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்கிற அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆழமாக பிடித்துக் கொண்டவர்கள் நாம். இங்கு நேசம் அல்லாஹ்வுக்கானது, இங்கு பிரிதலும் அல்லாஹ்வுக்கானது, இங்கு கொடுத்தலும் அல்லாஹ்வுக்கானது, இங்கு தடுத்தலும் அல்லாஹ்வுக்கானது. பள்ளியின் நிர்வாகங்கள் பள்ளியின் சொந்தக்காரர்கள் அல்ல, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சொல்ல வேண்டிய அமானிதத்தை சுமந்தவர்கள். பள்ளிக்கு நீ வருவதால் அவர்கள் உன்னை தடுக்க முடியாது.
அதே நேரம் பள்ளியோடு முரண்பட்டதால் அல்லது நிர்வாகத்தோடு முரண்பட்டதால் இந்த பள்ளியை விட்டு வெளியிலே போக வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது. வெளியிலே இருப்பவர்களோடு சண்டை பிடிப்பதற்கு முயற்சிக்கிறோம், விவாதம் செய்வதற்கு முயற்சிக்கிறோம். என்ன உணர்வு? வெல்ல வேண்டும், வெல்ல வேண்டும், அவனை மிகைத்து விட வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம். அன்புக்குரியவர்களை யார் கற்றுத்தந்த ஒழுக்கம் இது? மிகைத்தால், அவனை நரகவாதி என்று சொல்லிவிட்டால், அவனை பாவியாக்கி விட்டால் எல்லாம் முடிந்து விடுமா? அவனும் சுவர்க்கத்திற்கு வர வேண்டும் என்கிற ஆசையே, அல்லாஹ்வின் தூதரை அவனுக்கு முன்னால் அறிமுகம் செய்ய வேண்டும் என்கிற அவா ஒரு காலத்தில் நடந்த விவாதங்களில் இந்த சமுதாயத்தில் இருந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸ் என்று சொல்கிற மன தூய்மை கொள்கைவாதிகளிடத்தில் இருந்து விடை பெற்று போன ஒரு காலத்தில் இருக்கிறோம். உறவுகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு லாபத்திற்காக ஒட்டி கொண்டிருக்கிற அல்லது நானும் ஒரு கொள்கைவாதி என்று பெயர் பெற்று விட்டேன் என்பதற்காக ஒட்டி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை இங்கு எடுபடாது, இங்கு எடுபடாது. இது மரணத்தையும் மஹ்ஷரையும் நம்பிய பயணம். உயிர் பிரிகிற கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் 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 என்ற அந்த திருநாமத்தோடு வாழுகிற பயணம் இந்த பயணம். கடைசி நொடி வரைக்கும் பயந்து பயந்து வாழுகிற பயணம் இந்த பயணம். அதைத்தானே இந்த உலகத்தில் வாழ்ந்த புனிதர்கள் செய்தார்கள். இந்த உலகத்தின், இந்த உம்மத்தின் முதல் மனிதர் அபூபக்கர் சித்தீக், சுவர்க்கவாதிகளில் முதல் மனிதர். தான் ஒரு பறவையாக, ஒரு புல்லாக, ஒரு சடப்பொருளாக படைக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்களாம் என்று வரலாறு சொல்கிறது. நபி அவர்களோடு இருக்கிற பொழுது எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. வீட்டுக்கு போய்விட்டால் எனக்கு அந்த உணர்வு மறந்து விட்டேனோ என்று ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்பட்ட பொழுது, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார், ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று வீதியில் வந்த பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து, ஹந்தலா ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இல்லை அபூபக்கரே, அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிற பொழுது எனக்கு சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் எல்லா உணர்வும் எனக்கு ஏற்படுகிறது. வீட்டுக்கு வந்து விட்டால் மாறி போய் விடுகிறேனே, உலகத்தின் சிந்தனை வந்து விடுகிறது, ஒருவேளை இது முனாபிக்தனமாக இருக்குமோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அல்லாஹ்வின் தூதரால் சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட அபூபக்கர் சொல்லுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, ஒருவேளை நானும் முனாபிக்காகி விட்டேனோ, என்னுடைய நிலைமையும் அப்படித்தானே இருக்கிறது என்று சொன்னால், என் ஈமானிய சகோதரனே, நானும் நீங்களும் எப்படி பயப்பட வேண்டும், எப்படி பயப்பட வேண்டும்? இந்த இஹ்லாஸுக்காக எவ்வளவு துடிக்க வேண்டும், எவ்வளவு போராட வேண்டும், எவ்வளவு உள உறுதி வேண்டும். நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு தௌஹீத் பள்ளிக்குள் வந்து தொழுதால் சொர்க்கத்திற்கு சர்டிபிகேட் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இது கொள்கை சகோதரர்களே, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹுக்காக வெறுக்கிற உணர்வு வர வேண்டும். அல்லாஹுக்காக நேசித்தால் சில வேளை என் கொள்கை சகோதரன் என் சொந்த வாழ்க்கையிலோ அல்லது என்னுடைய விடயங்களிலோ எனக்கு எதிராக பள்ளிக்குள் வைத்து பேசி இருக்கலாம், வீட்டிலே வைத்து பேசி இருக்கலாம், அது என்னுடைய சொந்த பிரச்சனை. ஆனால் நான் நிர்வாகத்தில் இருக்கிறேன் என்பதற்காக சொந்த பிரச்சனையை பள்ளி பிரச்சனையாக்குவதோ அல்லது அவர் நிர்வாகி என்பதற்காக அவருடைய சொந்த பிரச்சனையை பள்ளி பிரச்சனையாக்கி பள்ளிக்குள் கொண்டு வந்து அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதோ இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லாத பிரச்சனை. என்பதற்குரியவர்களே, நிறைய பள்ளிகளுக்கு போகிற பொழுது, கொள்கை பள்ளிகளுக்கு போகிற பொழுது நாம் விலை போய்விட்டோமோ என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. என் ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். நாம் பண்பாடுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம், ஈமானிய உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம். உறவுகளே, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட எங்களுக்கு உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது சகோதரர்களே. அவர்கள் விரும்பியதை நாமும் விரும்புவோம், அவர்கள் வெறுத்ததை நாமும் வெறுப்போம் என்று வாழுபவர்கள் நாம். எங்களுடைய சுய விருப்புகள், சுய வெறுப்புகள் எல்லாம் இந்த பூமியில் அல்லாஹுக்காக சேர்ப்பு விட்டுவிட வேண்டியவர்கள் நாம், அல்லாஹுக்காக இழக்க வேண்டியவர்கள் நாம். சில நேரம் சில விஷயங்களை இழப்பது கஷ்டமாக இருக்கலாம். நான் நேசிக்கிற என் ரப்புக்காக நான் இழந்தாக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உறவுகளே, பண்பாடுகளை கட்டி எழுப்புவோம். சில நேரம் என் வியாபாரத்தில் லாபம் குறைய வரும் உண்மையை சொன்னால் விடுவோம்.
அல்லாஹுக்காக விடுவோம். பொய்யை சொல்வதை விட உண்மையை சொல்லி அந்த பொருளை விற்போம். ஏனென்றால் பரக்கத்திற்கு சொந்தக்காரன் அவன், அருளுக்கு சொந்தக்காரன் அவன். நான் கொடுத்தால் குறைந்து விடும் என்று நினைக்கிறேனா? கொடுப்போம், அவன் கொடுக்க சொல்லி இருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு சதக்கா செய்வோம். வெறுமனே என் பெயர் வர வேண்டும், என் பட்டியலில் என் பெயர் வர வேண்டும், லிஸ்டிலே 4 பேர் என்னை பார்த்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்கிற இஹ்லாஸை தொலைக்கிற செயற்பாடுகளை அல்லாஹுக்காக செய்யாதீர்கள் அன்புக்குரியவர்களே. வணக்க வழிபாடுகளின் பெயரால், கொள்கையின் பெயரால் இஹ்லாஸ் இல்லாத, மன தூய்மை இல்லாத செயற்பாடுகளை செய்வதை விட நீங்கள் வீட்டில் இருப்பது மேலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இஹ்லாஸ் இல்லாத செயற்பாடுகளோடு வாழுகிற ஒரு சமுதாயம்தான் நாளை மறுமையில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காசுக்காகவும் பணத்துக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிற, அடித்துக் கொள்கிற இந்த சிந்தனைகளை உள்ளங்களிலே இருந்து மாற்றுங்கள். அல்லாஹுவை நேசியுங்கள் அன்புக்குரியவர்களே. ஒரு அழகான உபதேசமாக, இறுதி வசியத்தாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஒருவேளை நாளை மஹ்ஷருடைய வழியில் தான் இந்த சந்திப்புக்கு பின்னால் நமது சந்திப்பு இருக்கும் என்றால் நீங்கள் எல்லோரும் சாட்சியாக இருங்கள். உங்களுக்கு முன்னால் எட்டி வைக்கிறேன் அன்புக்குரியவர்களே. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஆழமாக நேசித்த ஒரு சமுதாயம் இந்த பூமியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது சகோதரர்களே. நேசமெல்லாம் மாறி போய் அடுத்தவர்களுக்காக, அடுத்த நிலைமைகளுக்காக, பதவிகளுக்காக, பொருளாதாரங்களுக்காக, பட்டங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சமுதாயத்தை இந்த பூமியில் மீண்டும் ஒரு ஜாகிலியத்தை கண்டு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹுவை நேசிப்பவர்கள். அல்லாஹுக்காக வாழுங்கள், அல்லாஹுக்காக வாழுங்கள். அல்லாஹுக்காக வாழ்தலில் நிச்சயமாக சந்தோஷம் இருக்கிறது சகோதரர்களே. இந்த உலகத்தினுடைய வெற்றியும் இருக்கிறது, மறுமையினுடைய வெற்றியும் இருக்கிறது. இந்த உலகத்தை மட்டும் பார்க்காதீர்கள் அன்புக்குரியவர்களே. உலகத்துக்காக ஓடுகிற ஓட்டம் இந்த பள்ளியை விட்டு வெளியிலே போவதற்கு முன்னால் மேலிருக்கிற மூச்சு கீழே வரவில்லை என்றால் முடிந்து விடும் சகோதரர்களே. அற்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை, முடிந்து போகிற பயணம் இந்த பயணம். எவ்வளவு செலவழிக்கிறோம் சகோதரர்களே, எவ்வளவு ஓடுகிறோம், எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள், முகம் பார்க்க முடியாத நிலைமைகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக இழப்போம், அல்லாஹுக்காக இழப்போம், அல்லாஹுவின் பெயரால் இழப்போம். அல்லாஹுவின் தூதரை உள்ளத்தில் சுமப்போம், அல்லாஹுவின் தூதரை உள்ளத்தில் சுமப்போம். மீண்டும் 90களில் இருந்த ஒரு கொள்கை சமுதாயம் இந்த பூமியில் உருவாக வேண்டும். அல்லாஹுக்காக செயற்படுகிற வாலிபர்கள் இந்த பூமியில் உருவாக வேண்டும். அல்லாஹுவை தேடி எல்லாவற்றையும் செய்கிற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அதுதான் அன்புக்குரியவர்களே இங்க இருக்கிற பலருடைய ஆசை, கனவு, லட்சியம். அதற்காக வாழுவோம். என் சந்தோஷம், எம் வெற்றி, எம் நிச்சயம் ஒரு நாள் இருக்கிறது சகோதரர்களே. என் தலைவர், நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற மனிதரை மஹ்ஷருடைய வழியில் அந்த பௌர்ணமி முகத்தை அழகாக கண்டு அவர் கையால் ஹவுதுல் கௌதர் தடாகத்தில் ஒரு சொட்டு நீர் வாங்கி பருகுகிற சந்தோஷம் இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வாழுவோம் அன்புக்குரியவர்களே, அந்த வாழ்க்கைக்காக வாழுவோம். மஹ்ஷருடைய வழியில் நாளை மறுமையில் அல்லாஹ் வருகிற அந்த அவனுடைய சன்னிதானத்தில் அவனை காணுகிற பொழுது இந்த உம்மத்தில், இந்த சமுதாயத்தில் அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்களுக்கு அவனுக்கு முன்னால் ஒரே ஒரு சுஜூது செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானே மஹ்ஷருடைய வழியில். அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிற லட்சியத்தோடு இந்த பூமியில் வாழ்வோம். அந்த வாழ்க்கைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.